Hi dear Sagos, this is Karthika. இன்னைக்கான வீடியோ அகைன் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ண ஒரு வீடியோ தான். எஸ் பிம்பிள்கான ரெமெடி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல எந்த அளவுக்கு சிவியரா இருந்த ஆக்னி பிம்பிள்ஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்னோட ஸ்கின்னை நான் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத என்னோட போட்டோஸ் அட்டாச் பண்றேன். அதையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஃபர்தரா வரும். அண்ட் நீங்க நம்ம அன்பு பழகு ஃபேமிலியில ஒரு அன்பான ஃபேமிலி மெம்பர் ஆகலாம். இப்போ வீடியோக்குள்ள போலாம். பார்க்குற பிக்ஸ் எல்லாமே என்னோட ஆக்னி ரொம்ப சிவியராக அந்த டைம்ஸில் எடுத்த ஃபோட்டோஸ் தான். இது எல்லாமே என்னோட பழைய ஃபோட்டோஸ் தான். எந்த இடத்துலேருந்து என் ஸ்கின் இன்றைக்கி எப்படி கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கு காமிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் டெர்மட்டாலஜிஸ்ட்டை மீட் பண்ணியிருக்கேன். அவங்க சொல்கிற ஃபேஸ் வாஷஸ் இன்டேக்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். பட் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. எவ்வளோ நாள் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறதும் அப்படிங்கிறதுனால தான் நான் இதை ஸ்டாப் பண்ணினேன். ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு சிவியராக அந்த ஆக்னி பிம்பிள்ஸை நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு சரி பண்ணியிருக்கேன். அதுக்கு எனக்கு என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணுச்சோ அது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். அதுக்கு நம்ம ஒரு ஃபேஸ் பேக் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் என்ன இன்டேக் பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் என்ன இன்டேக் பண்ணணுங்கிறத சொல்றேன். ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க அழுக்குகளை முதல்ல நம்ம வெளியேற்றணும். இட் மீன்ஸ் டாக்ஸைன்ஸ்னு சொல்லுவாங்க. அதை வெளியில ஏற்றுறதுக்கு மினிமம் ஒரு நாளுக்கு நீங்க 5 லிட்டர் தண்ணியாச்சும் மினிமம் குடிக்கணும். மேக்ஸிமம் 6 லிட்டர்ஸ் குடிச்சிக்கலாம், அது உங்க இஷ்டம். பட் மினிமம் கண்டிப்பா 5 லிட்டர் குடிக்கணும். இது நம்ம உடம்புல இருக்கிற திரவ கழிவுகளை வெளியே எடுத்துட்டு போயிடும். ரொம்ப ஈஸியா நடக்கும் அது. அண்ட் நம்ம உடம்புல இருக்க ஆயிலையும் அது யூரின் மூலியமாவே வெளியேற்றும். ஸோ கண்டிப்பா 5 லிட்டர்ஸ் பர் டே குடிச்சே ஆகணும் தண்ணி. அண்ட் செகண்ட் ஒன் ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம கிட்ட இருக்க ஆப்ஷன் என்னன்னா பனானா. டெய்லி பிஃபோர் ஸ்லீப் நீங்க ஒரு பனானா சாப்பிட்டுட்டு தூங்குனீங்கன்னா மார்னிங் உங்க வயிறு கிளீன் ஆயிடும். இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைஜஷன்லயும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பிம்பிள்ஸ்லயும் மேலேயுமே உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் உங்களுக்கு காமிக்கும். ஜென்ரலா பிம்பிள்ஸ்க்காக டெர்மட்டாலஜிஸ்ட் நம்ம போனோம் அப்படின்னா அவங்க மேக்ஸிமம் சொல்ற விஷயம் என்னன்னா சுகர் சேர்த்துக்காதீங்க, ஸ்வீட் அதிகமா எடுத்துக்காதீங்க, ஆயிலி ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது உண்மையும் தான். ஏன்னா இதெல்லாம் பிம்பிளுக்கு எதிரி மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஸ்கின் இருக்கவங்க கண்டிப்பா அதை சாப்பிடக்கூடாது. என்னுடைய விஷயத்துல பாத்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் நான் அதிகமா எடுத்துக்க மாட்டேன், ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த ஆயிலி ஃபுட்ஸ் எப்போ பார்த்தாலும் சாப்பிடனாலும் எப்பவாச்சும் ஒரு தடவை ரேரா ஓட்டை போட்ட வடை இல்லைன்னா பூரி, இதெல்லாம் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான டிஷ். இதெல்லாம் நான் சாப்பிட தான் தோணும், கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படி எப்பயாச்சும் நீங்க சாப்பிடுறீங்க, பிம்பிள் வந்துருமோன்னு பயந்து பயந்து சாப்பிடாம இருந்து எப்பயாவது சாப்பிடுறீங்க அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சு அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ள அது டைஜஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி லிட்டர் பாட்டில் தண்ணி ஃபுல்லா குடிச்சிடுங்க. பிகாஸ் அது நம்ம ஸ்கின்னுக்குள்ள போய் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை நம்ம யூரின் மூலமா வெளியில ஏற்றலாம் அந்த ஆயில. இது எப்போ பார்த்தாலும் கிடையாது. எப்போவாச்சும் ரொம்ப ரொம்ப நம்மளால கட்டுப்படுத்த முடியாம சாப்பிடுறோம் அப்படின்னா இதை ட்ரை பண்ணலாம். பட் ரெகுலரா இது கிடையாது. பிம்பிள்ஸ் சரியாகணும் அப்படின்னா தண்ணியும் பனானாவும் கண்டிப்பா எடுத்துக்கணும். இது கூடவே நான் சொல்ற இந்த ஃபேஸ் பேக்கிங் இப்ப நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்றீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் உங்க ஸ்கின் மேல இருக்கும். இப்போ வந்து ஈஸியான ஃபேஸ் பேக் பார்க்க போகலாம். ஃபர்ஸ்ட் வேப்பலை. இது நம்ம வீட்டை சுற்றி ஈஸியாக கிடைக்கிறது தான். இது குப்பைமேனி இலை. நான் க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா வீட்டில் யாராவது பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு எடுத்துக்கோங்க. இது வீட்டை சுற்றி கிடைக்கிற பொருள் தான். 3வது புதினா இலை. இது 3 மட்டும்தான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இது கூட உங்களுக்கு வேணும்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பவுடர் மஞ்சள் வந்து செட் ஆகாது, அதனால் நான் அதை ஆட் பண்ணிக்கிறதில்ல. இதுவுமே போதுமானதாக இருக்கும். இது 3யும் அம்மியில் வச்சு அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. அம்மியில் மட்டும்தான் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கும். மிக்சியில் இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ண முடியாது. ஸோ அம்மியை ப்ரிஃபேர் பண்ணுறது பெட்டர். அண்ட் இது உங்களுக்கு இந்த மாதிரி இலை கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நாட்டு மருந்து கடையில் இது எல்லாத்தோடவுமே பவுடர் ஃபார்மில் விற்கிறாங்க. நீங்கள் அதையுமே வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஃபேஸ் வாஷஸோ சோப்ஸோ யூஸ் பண்ணக்கூடாது. கடலை மாவு மட்டும் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்ககிட்ட வேறு ஏதாவது ஹெர்ப்ஸ் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கெமிக்கல் ஃபேஸ் வாஷஸோ சோப்ஸோ யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இது எவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா சிலர் அவங்க ஸ்கின்ல நிறைய க்ரீம்ஸ் யூஸ் பண்ணி ஸ்கின் டேமேஜ் ஆகிருக்கும். இந்த பெர்னா ஒயிட், ஸ்கின் லைட் அந்த மாதிரி நிறைய க்ரீம்ஸ் யூஸ் பண்ணி டேமேஜ் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருக்க ஸ்கின்னையுமே கூட இந்த ஃபேஸ் பேக் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். அண்ட் பர்சனலி இது எனக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னா இப்போ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோஸையும் நான் எந்த ஃபில்டர்ஸும் யூஸ் பண்ணுறது கிடையாது. என் ஃபோனில் இருக்க ஒரிஜினல் கேமரால தான் எடுக்கிறேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதுதான் ஃபைனல் ரிசல்ட். ஃபேஸ் பேக் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதை நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பரான மிராக்கிள் உங்கள் ஸ்கின் மேலே காமிக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் 1 வீக் யூஸ் பண்ணினா தான் உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் இதை மேக்ஸிமம் 1.5 மந்த் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃபுல் ரிசல்ட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். இதுக்காக நானும் நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்த்து நிறைய ஃபேஸ் வாஷஸ், டேப்லெட்ஸ் இதெல்லாம் சஜஷன் கொடுத்து அதெல்லாம் எடுத்து நிறைய ப்ராசஸ் இருந்திருக்கு இந்த பாஸ்ட் 3 இயர்ஸா. பட் அதை யூஸ் பண்ணும்போது எனக்கு நல்லா இருந்துச்சு.
ஒரு 1 or 2 days அதை நான் விட்டாலுமே எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு என் ஸ்கின் மேலே. ஸோ எவ்வளோ நாள் தான் நம்ம இந்த கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அட் சம் பாயிண்ட் நான் அதையெல்லாம் விட்டுட்டு இந்த ரெமெடி இது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணேன் பிம்பிள்காக. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப அதிகமாக பிம்பிள் இருக்குது, கண்ட்ரோலே பண்ண முடியல, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா பிம்பிள்ஸோட டிப்ரெஷன் லெவல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப வேர்ஸ்ட் திங் அது. அண்ட் கண்டிப்பாக அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விடாமல் கண்டினியூஸாக 15 days யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் ஸ்கின் மேலே ஒரு மேஜிக் கிரியேட் ஆகும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ல சஃபர் பண்றாங்கன்னா நீங்க உங்களுக்கு அதை ஷேர் பண்ணலாம். நான் வேற ஏதாவது பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல என்கிட்ட பர்சனலா ஏதாவது பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி அன்பு பழகு. கண்டிப்பா நம்ம அங்க பேசலாம். அன்பு தானே எல்லாம், அன்பு கொடுப்போம். திரும்ப கொடுக்கலன்னா ஐயோ பாவம், அவங்களுக்கு அதுல பற்றாக்குறை நினைச்சு கடந்து போவோம். சிரிச்சு வாழுங்க. ஸ்டே பிளஸ்டு guys. Love yourself. Stay tuned. This is Karthika. Bye.